அண்மை செய்தி. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திராவிடர் விடுதலை கழகம் புகார் கொடுத்திருக்கின்றனர். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறாக பேசிய நிலையில் தற்போது அவருக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திராவிட கழகத்தினர் புகாரை தெரிவித்திருக்கின்றனர். பெரியார் பேசாததை பேசியதாக கூறி சீமான் அவதூறு பரப்புவதாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். அந்த புகாரில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். தற்போது திராவிடர் விடுதலை கழகம் சார்பாகவும் தமிழர் முன்னேற்றப்படை சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி அன்று கடலூர் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களையும் பொய்யான செய்திகளையும் பரப்பியதாக அவர் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு மகத்தான தலைவரின் நற்பெருக்கு கலங்கும் விளைவிக்கும் உள்நோக்கத்தோடும் அவர் மீதான நன்மை கெடுக்கும் தீய எண்ணத்தோடும் இதுபோன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செயல்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உறவு முறையை குறித்து பெண்கள் குறித்து உறவு முறை குறித்தும் அவதூறாக பேசியிருப்பதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனையடுத்து இது தொடர்பாக இந்த மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இந்த பேச்சானது அமைதியான தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கி திட்டமிட்டு பேசியதாகவும் தாங்கள் கருதுகிறோம். எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக உமா பாரதி என்பவர் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவர் தற்போது இந்த புகாரை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்திருக்கிறார். இதே போன்று தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்க்கை இழிவுபடுத்தும் பொருட்களித்தும் சீமான் மீது அதற்கு ஆதரவாக செயல்பட்ட பதிப்பகம் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை துணைத் தலைவர் வனிதா பாண்டே குறித்தும் அவதூறான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெரியார் குறித்து ஒரு அவதூறான கருத்தை தெரிவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே உடனடியாக இந்த கருத்துக்கும் அவர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக வீரலட்சுமி புகாரை அளித்திருக்கிறார். தற்போது புகாரை அளித்த பின்பு தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது இதே கருத்தை தற்போது தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி தெரிவித்திருக்கிறார். இரண்டு அமைப்பினர் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இதுபோன்ற புகாரானது அளிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.